சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு ஒரு இளைஞர் கேட்டதுனால இந்த பதிவு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை நம்ம ஆரம்பிக்கலாம். ரெண்டு கேட்டகரி தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நல்ல நட்பு, கூடா நட்பு. அதுக்காக கூடா நட்பு வேண்டாம் இல்லை, யாரையும் வெறுக்காமல் உங்களுக்கு எது நல்ல விஷயங்கள் இருக்கோ நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். சில நண்பர்கள் உங்களை ஆல்வேஸ் நல்ல விஷயங்களை அப்லிஃப்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி லெவலில் நீங்கள் கொண்டு போய் சேர்ந்தாலும் உங்களை அப்லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லார் லைஃப்லேயும் சில நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அதை பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களுடைய அனுபவம் ஏதாவது ஒன்று நெகட்டிவாகவே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் சில பேர் என்ன ஆகும்னா, அந்த நெகட்டிவாக சொல்கிறவங்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கனெக்டடாக இருந்தாங்கன்னா அதுவே அவங்க லைஃப்பில் பாதகத்தை கொண்டு வந்து விட்டுறது. அது கிடையாது, அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் க்ளோஸாக இருக்கலாம், ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு செயல் செய்யும் பொழுது நம்ம லைஃப்பில் முன்னேறி போகணுன்னா நம்மளை அப்லிஃப்ட் பண்ணுற விஷயங்கள், அப்லிஃப்ட் பண்ணுற அந்த நண்பர்கள் சொல்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்லிஃப்டிங் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருப்போம். எக்ஸ்பேன்ஷன்னா அந்த பரந்த நிலை, ஒரு ஆனந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுகிட்டே இருப்போம். ஒரு மாதிரி நம்மளை கீழே இறக்குற மாதிரி விஷயங்களை நம்ம நண்பர்கள் சொல்லி நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு. இது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் ஒன்று இருக்குது. இதே மாதிரி நமக்குள்ளேயும் இதை பண்ணு, நம்ம மனசு சொல்கிறேன், இதை பண்ணு, இன்னொரு மனசு பண்ணாதணும், இதை பண்ணு, இது பண்ணாதணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறீங்களா? தனக்கோ மற்றவங்களுக்கோ எப்போவோ பிரச்சனை இல்லாத உங்கள் சொல்யூஷன் இருந்ததுன்னா அது நல்ல விஷயம். உங்ககிட்ட தான் அந்த டெசிஷன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மனசு காலையில் ஒன்று சொல்லும், அடுத்த கொஞ்ச நேரம் சாயந்தரம் ஒன்று சொல்லும். ஏன் அடுத்த கொஞ்ச நேரம் சாயந்தரம் இப்போ ஒன்று சொல்லும், இப்போ ஒன்று சொல்லும். அதே மாதிரி ஒரு சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே அது பல்ட்டி அடிக்கும். இதுவும் இதில் நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். ஸோ எப்போவுமே நமக்கு நல்ல விஷயத்தை சொல்லி அந்த நல்ல விஷயத்தை வரணும் நம்ம நோக்கி போகும்பொழுது நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும், அதோடைய சொல்யூஷனும் நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். எல்லாத்தையுமே இந்த பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அதே மாதிரி தான். நிறைய நம்ம வாசங்கள் இருக்குல்ல, உன் நண்பர்களை சொல், நீ யாருன்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி வர்றது தான். தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே சொல்கிறதும் இதே மாதிரி விஷயங்கள் தான். நான் நாலாவதும் சொல்லிக்கிறேன். தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே, மனதையும் அதோட சேர்ந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்படி நம்ம பண்ணோன்னா வெளியிலேருந்து வர இன்புட் ஒன்று, உள்ளேருந்து நம்மளாமே சரி பண்ணிக்கிறதும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அது இருக்கும். அப்படி நம்ம பார்த்துக்கலாம். அப்படி பார்த்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் அனுபவித்த இன்னும் ஒரு அடிஷ்னலாக நீங்கள் பண்ணணுன்னு என்ன நினச்சிங்கன்னா, தியானம். நல்லா தியானம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஒருத்தங்க கரெக்டாக அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, ஓகே இந்த அட்வைஸ் நம்ம எடுத்துக்கலாம், இது நம்ம வேண்டாம், இதை நம்ம டைம் எடுத்துக்கலாம், இதை தள்ளி போடலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சில மாதங்கள், சில வருடங்கள் நீங்கள் பேரலாக நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தியானத்தையும் யோகாசனத்தையும் உணவு பழக்கத்தையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. இதோட அது ஒரு லைஃப் லாங்காக உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஆகையால் இந்த பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது, தீய விஷயங்கள், நெகட்டிவாக சொல்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு, மனசும் அதே மாதிரி தான். மனசு புல் பண்ணுறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்லதை எடுத்துகிட்டு பழக்கப்படுத்தி வந்தோம்னா இதுக்கு விடை கிடச்சிடும். மீண்டும் ஒரு தலைப்பில் பாருங்கள். சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமாக பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.